காட், என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முயற்சி பண்றேன். இதுக்கு மேல நீங்க பாத்துக்கோங்க. அட்லீஸ்ட் பாஸ் மார்க்காவது வாங்கணும். இவ என்ன வேண்டிக்கிறாளோ அவளை கொடுத்துருங்க கடவுளே. ஷாலினி சந்தோஷமா இருக்கணும். ஓஹோ, இன்னைக்கு உனக்கு ரொம்ப முக்கியமான நாள் இல்ல? ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் இல்ல? அட, ஆரத்தி எடுத்திருக்க வேண்டாமா? யுத்தத்துல ஜெயிச்சுட்டு வர வேண்டாம்? ஆனா இந்த ஷாலினி தேவையில்லாம பயந்துகிட்டு இருக்கா. நியாயமா பயப்பட வேண்டியவ நீதானே? என்ன சிவா இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கா, அதனால ஷாலினி நிச்சயமா பாஸ் ஆயிடுவா. ஒருவேளை பாஸ் ஆயிட்டா கண்டிப்பா யுஎஸ்ஏ போயிடுவா. ஆனா ஜோடி கிளியா இருக்கிற இவங்க நிலைமை என்னமா ஆகிறது? இல்ல இல்ல, ஆரம்பத்துல இருந்தே இந்த விஷயம் எனக்கு தெரியும் பத்மாவதி. இப்படி இல்லைனாலும் அப்படியாவது தோல்வி மட்டும் உனக்கு தான். சிவாவை வச்சு அவளுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்து நீ ஒன்னும் அவங்க ரெண்டு பேரையும் நெருக்கமா கொண்டு வரல, அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சுக்கிட்டு இருக்க பத்மாவதி. முதல்ல எக்ஸாம் டென்ஷன், இப்போ ரிசல்ட். காட் ப்ளீஸ் என்ன பாஸ் ஆக்கிடுங்களேன். ரவி கால் பண்றான். ஹலோ. அப்புறம் எக்ஸாம்லாம் எப்படி போச்சு? எக்ஸாம்லாம் எழுதிட்டேன், இப்போ ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றேன். ஆன்லைன் எக்ஸாம் தானே, சோ half an hourல ரிசல்ட் வந்துரும். 1 second இரு. ஓ நோ ரவி, ரிசல்ட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இப்ப ரொம்ப டென்ஷனா இருக்கு. என்ன உனக்கு சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்க? காட்டுக்குள்ள தீ பிடிச்சதுன்னா யானை கூட குதிரை வேகத்துல ஓடும். ரவி, நான் இங்க எவ்வளவு டென்ஷனா இருக்கு தெரியுமா? நீ என்னடா கிண்டல் பண்ணிட்டு இருக்க? சீரியஸா சொல்றேன். யூ நோ வாட், நான் போனை வைக்க போறேன். இப்போ எதுக்கு இவ்வளவு கோவப்படுற நீ? ஹலோ ஹலோ ஷாலினி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. ஷாலினி, ஏய் லைன்ல இருக்கியா இல்லையா? ஹலோ, லிசன் எவ்ரிவன். ஆன்லைன் GMAT ஓட எக்ஸாம் ரிசல்ட் நோட்டீஸ் போர்டுல நாங்க ஒட்டியிருக்கோம். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஹலோ ரவி, ரிசல்ட் வந்துருச்சு. நோட்டீஸ் போர்டுல போட்டுட்டாங்களாம். எனக்கு பயமா இருக்கு. ரவி, உனக்கு என்ன தோணுது? நான் பாஸ் ஆவனா ஃபெயில் ஆவனா? நீ பாஸோ ஃபெயிலோ கண்டிப்பா ஏதோ ஒன்னு ஆயிடுவே. ஆனா நம்ம வீட்ல இன்னைக்கு சூப்பர் பார்ட்டி இருக்கு, அது மட்டும் எனக்கு தெரியுது. அப்பனா நான் நிச்சயமா பாஸ் ஆயிடுவேன். நீ லைன்லயே இரு, நான் போய் செக் பண்ணிட்டு வரேன். ஏய் ஒரு நிமிஷம், ரிசல்ட்ல உன் பேர் தான் பாத்தியன் கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. இல்ல வேற பொண்ணு பாஸ் ஆனதுக்கு நீ குதிப்ப, சரியா? உன்னோட பேர் அப்புறம் ரோல் நம்பர் ரெண்டுத்தையும் கரெக்டா பாத்துக்கோ. இன்னொரு விஷயம், ரிசல்ட் பாக்குற டென்ஷன்ல மத்த பொண்ணுங்களை இடிச்சிடாத. நான் கேக்குறது உங்களுக்கு பேசுதா? நீ பேசுறதே கேட்டுட்டு இருந்தா எப்படி பாக்குறது? கொஞ்ச நேரம் சும்மா இரு. உல்டாவா சொன்னாலும் கேட்ச் மீ பாயிண்ட் பண்ணிக்கிற பாரு. அதுதான் ஷாலினி. என்ன யார் கால மெர்ச்ச? சத்தம் பெருசா வருது. ஐயோ, ஏய் ஷாலினி, நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். ஏய் நிஷா, ஏய் என்னாச்சு? ஒண்ணு இல்ல, சுளுக்கு பிடிச்சிருக்கோம், பாத்துக்கலாம். காட் ரவி, நான் பாஸ் ஆயிட்டேன். இன்னைக்கு பார்ட்டி கன்ஃபார்ம். ஹலோ ஹலோ ரவி, போன் கட் ஆயிடுச்சு. ஓ 1 second. விடாம அடிக்கிறாளே. ரொம்ப வலிக்குதா? இடியட், முதல்ல கட் பண்ணா இப்ப எடுக்கவே மாட்டேங்கிறான். இந்த குட் நியூஸை யார்கிட்ட சொல்றது? சிவாக்கு போன் பண்ணி சொல்றேன். வலிக்குதா? இல்ல இல்லையா? அப்புறம் இந்த கத்துனா நீ கத்துனதை பார்த்து நான் என்னமோ உனக்கு நான் சும்மா நடிச்சேன். நடிச்சியா? அது வேற ஒண்ணும் இல்ல. எங்களை மாதிரி பொண்ணுங்களுக்கு அட்டென்ஷன் பிடிக்கும், அதான் எனக்கு தேவைப்பட்டுச்சு. அதனாலதான் சும்மா நடிச்சேன். என்ன விளையாட்டு இதெல்லாம்? ஷாலினி போன்ல முக்கியமா ரிசல்ட் சொல்லிருக்கா, ஆனா உனக்கு whatever. என்ன இந்த பொண்ணு பண்ண கலாட்டால ஷாலினி கிட்ட பேசாம விட்டேன் பாரு. ஹலோ ஹலோ ஷாலினி, ரிசல்ட் என்னாச்சு?
என்ன வரணுமோ அதான் வந்துச்சு. நான் பாஸ் ஆயிட்டேன். I got 746 out of 800. ரியலி சூப்பர்பியா, கலக்கிட்ட. கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you. அதுக்குள்ள இவ யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கா? சரி, இங்க ஒரே நாய்ஸியா இருக்கு. நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். ஓகே கூல், பை. எஸ், நான் பாஸ் ஆயிட்டேன். ஏன் ஷாலினி கால் பண்ணவே மாட்டேங்கிறா? ஒருவேளை ஊத்திக்கிட்டாலோ? ஹலோ, ஏய் ஷாலினி, ரிசல்ட் என்னாச்சு? ஷாலினி இல்ல, நான் தான் பேசுறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஷாலினி பாஸ் ஆயிட்டா. சிவா, ஷாலினி முதல்ல உனக்கு கால் பண்ணி சொன்னாளா? ஆமா, கேன் யூ பிலீவ் இட்? அவளோட சந்தோஷத்தை முதல்ல என்கிட்ட ஷேர் பண்ணா. ஐ மீன், அவளை விட இப்ப நான் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரியலி யூ ஆர் ரைட் யா. நீ எப்படி ஆசைப்பட்டியோ அப்படியே தான் எல்லாமே நடக்குது. எனக்கு மட்டும் இல்ல, ஆண்டவனுக்கு இதை விருப்பம் நினைக்கிறேன். ஷாலினி ரிசல்ட்டை முதல்ல உன்கிட்ட சொல்லணும்னு கடவுளே முடிவு பண்ணிட்டாரு போல இருக்கு. ஆனா ரவி, அப்படின்னா ஷாலினி யூஎஸ் போயிடுவாள்ல? ரவி, நீ சீக்கிரமா ஏதாவது பண்ணிதான் ஆகணும் ப்ளீஸ். நான் பாத்துக்கிறேன். ஓகே, பை. என்னாச்சு? ஏதாவது பேசுனீங்களா? என்ன சொன்னாங்க? பாசிட்டிவ்ஸா இல்ல நெகட்டிவ்ஸா? ஆன்சர்ஸ் கிடைச்சதா? ரெண்டு பேரும் மூட் ஆஃப்ல இருக்காங்க. கண்டிப்பா ஏதோ பிரச்சனை தான். அட ஏதா சொல்லுங்க, ஏன் உம்முனே இருக்கீங்க? அட சொல்லுங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. ஏதாவது என்ன சொன்னா தானே கேக்குறோம்ல? எல்லாம் வாய் மூடுங்க. என்ன இவ்வளவு சத்தம் போடுறீங்க? வாழ்னு கத்திக்கிட்டு இது என்ன மார்க்கெட்டா? போங்க எல்லாரும் வேலையை பார்த்துக்கிட்டு. நான் இருக்கேன்ல. என்ன மாப்பிள, உன்னை நான் வாய் மூடிக்கிட்டு இருக்க சொல்லியே. உட்காரு. இப்ப சொல்லு, அங்க என்ன நடந்தது? எதுவுமே சரியா நடக்கல பாட்டி. என் கூட பிறந்தானே என்கிட்ட இந்த மாதிரி பண்ணுவோம் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல பாட்டி. முதல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லு. ரமேஷோட அண்ணன் ரமேஷுக்கு எந்த ஒரு செட்டில்மெண்ட்டும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி மறுத்துட்டான். அவன் அவனோட ப்ராப்பர்ட்டில மட்டும் இல்ல, அவன் வீட்டுல கூட எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டான். என்ன? பட் யூ டோன்ட் வரி ரமேஷ், அதான் பெரியப்பா முதல்ல சொல்லிட்டாருல, நம்ம கோர்ட்டுக்கு போகலாம். அண்ட் as a lawyer நானே உனக்கு ஹெல்ப் பண்றேன், நீ கவலைப்படாத. அட நீ என்னடா, நாங்க எல்லாரும் கூட இருக்கோம்பா. நாங்க எல்லாரும் இருக்கோம். அது எப்படி அவங்களால பண்ண முடியும்? வால்ல விழுந்த ஈ மாதிரி எப்படி அவங்களால தூக்கி போட முடியும்? அவங்க அவங்களோட பையனுக்கும் நம்ம வீட்டு பொண்ணுக்கும் அவங்க உரிமையை கொடுத்துதான் ஆகணும். சட்டப்படி உனக்கு அந்த வீட்டுல ஃபுல் ரைட்ஸ் இருக்கு ரமேஷ். அந்த ஃபுல் ரைட்ஸ் சட்டம் நிச்சயமா உனக்கு வாங்கி கொடுக்கும். இது பார்ப்பா ரமேஷ், உனக்கு இந்த வீட்டில் ஃபுல் சப்போர்ட் இருக்கு. ஸோ எந்த விதத்திலையும் மனசை மட்டும் தளர விட்டுறாத. நாளைக்கு அவங்களுக்கு ஒரு கோர்ட் நோட்டீஸ் அனுப்பி விட்டுறலாம். அதுக்கு அவங்க பதில் சொல்லியே ஆகணும். அப்புறம் கௌரியோட அந்த ஓர்படி இருக்காளே, அந்த டயட்டிஷியன் அவ என்னோட செல்ஃபியா ஹர்ட்ஸ் பண்ணிட்டா. முதல்ல அவ மேல 20 lakhsக்கு மான நஷ்ட வழக்கு போடு சந்தோஷ். நீ உன் கடமையை ஒழுங்கா செய்ப்பா. உங்க அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் நீதான் நியாயம் வழங்கணும் சந்தோஷ். இல்லனா இந்த நாகப்பாம்பு ஒண்ண. வாவ் மம்மி வாவ், சூப்பர்மா வாவ். முண்டோ, போட்டி உன்னோட கேஸ் முடிக்கிறதுக்குள்ள புள்ளங்கிறது ஓடி போயிடு. இருக்கிற பிரச்சனை எல்லாம் போதாதுன்னு இவ ஒருத்தி இழுத்து விடுறா. ரமேஷ், கௌரி, இப்போ நீங்க உங்க ரூமுக்கு போங்க. நாளைக்கு என்ன பண்ணலாங்கிறத சந்தோஷ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றேன். சரி மாமா. வா சந்தோஷ். என் ரிசல்ட் வந்துருச்சு. என்னாச்சு? ஏன் எல்லாரும் ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க? வாமா வா, நீ வருவேன்னுதான் நாங்கெல்லாம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டல? ஆமா பாட்டி, நான் பாஸ் ஆயிட்டேன். அதுவும் டிஸ்டிங்ஷன்ல. டிஸ்டன்ஸ்லயா? டிஸ்டன்ட். ஓஹோ, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. முதல்ல உங்க அம்மாவை கேளுமா, அவளுக்கு இதுல சந்தோஷமா இல்லையான்னு. நான் பாஸ் ஆயிட்டமா, நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு நாள் ரொம்ப மோசமா இருக்கு. முதல்ல கௌரி மூலமா ஒரு கெட்ட செய்தி வந்தது, இப்ப ஊ மூலமா ஒண்ணு. நான் பாஸ் ஆயிருக்கிறது உங்களுக்கு கெட்ட செய்தியா? இதுல உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? நான் எப்படி சந்தோஷப்படுவேன் ஷாலினி? நீ பாஸ் பண்ணதுக்கு என்ன அர்த்தம்? நீ அமெரிக்காவுக்கு போக போற, அதுவும் 4 வருஷத்துக்கு. உன் கல்யாணம் நின்னு போயிடும். உன்னை எனக்கு கொஞ்ச நேரமா இருந்தாலும் சரி
சில நேரத்துல ரொம்ப பிடிச்சிருக்கு. இத பார் ஷாலினி, நான் சொல்றது வேணா உனக்கு புரியாம போகலாம். நீங்க மட்டும் என்ன புரிஞ்சுக்கிறீங்களாமா? எல்லாரும் முன்னாடி நீங்க அப்படி பேசிருக்க கூடாது. எனிவேஸ், நான் கௌரி அக்கா ரூமுக்கு போறேன். என்ன பத்தி நாம அப்புறமா பேசிக்கலாம். ரமேஷ், தண்ணி. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியா போயிடும். இது எப்படி சரியாகும்? என்னோட சொந்த ஃபேமிலி எனக்கு துணை இல்லாதப்போ இது எப்படி சரியாகும்? கௌரி அக்கா, ரமேஷ், கேஸோட ரிசல்ட் என்னவா வேணா இருக்கட்டும். உங்க குடும்பத்துல உள்ளவங்க உங்களுக்கு துணையா இருந்தாலும் இல்லைனாலும் ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் என்னைக்கும் உங்களுக்கு துணையா இருப்பேன். எல்லா பிரச்சனையிலயும் நான் உங்க கூட இருப்பேன். அக்கா, நானும் உங்க 2 பேருக்கும் துணையா இருப்பேன். உங்களுக்கும் மாமாவுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்தா நான் கண்டிப்பா துணையா நிப்பேன். பெரியப்பா, என்ன கூப்பிட்டீங்களா? சந்தோஷ், ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட். ஸோ நாளைக்கு அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிடுவேன். நீ என்ன பண்ற? கண்டிப்பா நாளைக்கு ரமேஷ் குடும்பத்துக்கு கோர்ட் மூலமா வக்கீல் நோட்டீஸ் ஒன்று அனுப்பிடுற. நம்ம ஃபேமிலி லாயர்கிட்ட நாம லீகல் அட்வைஸ் வேணா கேட்டுக்கலாம். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நான் உன்னை தான்ப்பா நம்புறேன். உன்னை விட பெட்டர் சாய்ஸ் வேற இருக்க முடியாது. ஏன்னா ஒரு அண்ணன் தான் அவன் தங்கச்சிக்கு ஃபுல் ஃபோர்ஸில் உரிமையை வாங்கி கொடுக்க முடியும். தகப்ப இல்லாத அந்த குழந்தைக்கு குடியிருக்க வீடு கூட இல்லைங்கிற நிலைமை வந்துடக்கூடாது. அதை என்னால தாங்கவே முடியாது. எப்ப நீ காதலுங்கிற பெயரை சொல்லி ரவி, கேன் யூ பிலீவ் இட்? என் அம்மாக்கு ரிசல்ட் சந்தோஷத்தை கொடுக்கல. நான் சிவாவை கல்யாணம் பண்ணிக்கணும் மட்டும் தான் நினைக்கிறாங்க. That's it. சரி, இப்போ இதுல என்ன தப்பு இருக்கு சொல்லு? எனக்கே தெரியும் உனக்கு சிவா அந்த அளவுக்கு பிடிக்கல. ஆனா அவளுக்கு கெட்டவனும் இல்லையே. ஜிமேட் எக்ஸாம் நீ நல்லா பண்ணணும். உனக்கு எவ்வளவு மென கேட்டிருக்கான். நெருப்புல இருந்து வேற உனக்கு காப்பாத்திருக்கான். I know Ravi, I know he's a nice guy. ஆனா நான் இங்க என்ன பத்தி பேசல, என்னோட லைஃப் பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். என் லைஃப்ல கல்யாணத்தை விட்டா வேற எதுவுமே இல்லையா? நீ ஹர்ட் ஆறது எனக்கு புரியுது ஷாலினி. ஆனா நான் சொல்றது கொஞ்சம் யோசிச்சுக்கோ. என்னைக்கோ ஒரு நாள் நீ கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். I know Ravi, நீ தான் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க. I'm very confused right now. எது சரி எது தப்புன்னு என்னால சுத்தமா புரிஞ்சுக்க முடியல. இன்ஃபேக்ட் நான் இப்ப கல்யாணத்துக்கு ரெடியா இருக்கேனா இல்லையான்னு எனக்கு தெரியல. I don't know. ரவி, நீ சொல்லு, நான் என்ன பண்ணணும் நீயே சொல்லு. அம்மா பேச்சு கேட்கவா இல்ல யுஎஸ் கிளம்பி போகவா? என்னோட கனவுகளை பத்தி நான் இப்ப யோசிக்கணுமா? இல்லனா சிவா ரொம்ப நல்லவ, அவனை கல்யாணம் செஞ்சுக்கணும்னு யோசிக்கணுமா? I don't know ரவி, நீ சொல்லு ரவி. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. நீயே எனக்கு சொல்லு ரவி. ரவி ப்ளீஸ் ஏதாவது சொல்லு. நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா வேண்டாமா நீயே சொல்லு ரவி ப்ளீஸ். ஒருவேளை நீ சிவாவை கல்யாணம் பண்ணிட்டா சத்தியமா நான் செத்துருவேன் ஷாலினி. என்ன
வேற ஒருத்தன் கூட என்னால உன்னை பார்க்க முடியாது. அடுத்தவங்க வாழ்க்கை பத்தி எனக்கு தெரியாது ஷாலினி. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட வாழ்க்கைன்னா அது ஷாலினி மட்டும்தான். நான் உங்ககிட்ட நிறைய போய் சொல்லியிருக்கேன். சிவா என்னாலதான் உங்ககிட்ட நெருக்கமா பழகினா. ஆனா உண்மை இதுதான் ஷாலினி. நீ இன்னொருத்தருக்கு சொந்தமாகிறது என்னால பார்க்க முடியாது. நான் உன்னை காதலிக்கிறேன் ஷாலினி. உன் மேல உயிரே வச்சிருக்கேன். அது சின்ன வயசுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் என்னால அது உங்ககிட்ட புரிய வைக்கவே முடியல. ரவி, ரவி, ஏன் எதுவும் பேசாம நிக்கிற? ஏதாவது சொல்லு ரவி. எவ்வளவு நேரமா கேக்குற? நான் இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லு. நீ சிவாவை கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். தட் இஸ் தி பெஸ்ட் ஆப்ஷன். இது உன் லைஃபோட ஒரு இம்பார்ட்டன்ட் டிசிஷன். முடிவு உன் கையில தான். எனக்கு தெரியும் ஷாலினி, நான் சொன்ன உன்னால கேட்கவே முடியாது. உன் வாழ்க்கை 4 வருஷம் யூஎஸ்ல இருந்தா ஓட போகுது. ஒருவேளை நீ என்கிட்ட முடிவு கேட்டா கல்யாணத்துக்கு அப்புறம் நீ யூஎஸ்க்கு போறது நல்லதுன்னு சொல்ல. ஏன்னா கொஞ்சம் சீரியஸா யோசிச்சு பாரு. அந்த சிவா ரொம்ப நல்ல பையன். கல்யாணத்துக்கு அப்புறம் நீ படிக்கிறதுக்கு நிச்சயமா என்கரேஜ் பண்ணுவான். ஏற்கனவே உன்னை நினைச்சு கனவு கண்டுட்டு இருக்கான். அதனால உன் கனவுக்கு தடை போடுறதுக்கு நிச்சயமா உன் மனசு இடம் கொடுக்காது. ஆனா ரவி, இதுதான் உண்மை ஷாலினி. நீ அந்த பையன்கிட்ட எவ்வளவு மோசமா நடந்துகிட்ட. அது எதையுமே மனசுல வச்சுக்காம உன்னை தேடி வந்திருக்கான். அதுவும் உன் படிப்புக்காக. 1 மாசம் கழிச்சு நீ அவனை வேண்டான்னு சொன்னாலும் சொல்லுவேன், நிச்சயமா அவனுக்கு தெரியும். அப்படி இருந்தோம் அவன் உனக்காக தான் வந்திருக்கான். உன் சந்தோஷத்துக்காக வந்திருக்கான். ஏன்னா அவன் நிஜமா உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான் ஷாலினி. நான் உன்னை சொல்லட்டுமா, எந்த இடத்துல சாக்ரிஃபைஸ் இருக்கும் அங்கதான் ஆழமான லவ் இருக்குன்னு அர்த்தம். எந்த ஒரு மனுஷன் உன்னோட சந்தோஷத்துக்காக உன்னை விட்டு கொடுக்க தயாராகிறானோ அப்படி ஒரு மனசை மட்டும் வாழ்க்கையில மிஸ் பண்ணாத. இதுக்கு மேல போய் இஷ்டம். எப்ப நீ காதலுங்கிற பெயரு சொல்லு. என்ன மன்னிச்சிருங்கப்பா. என் லைஃப்ல தத்துவ பாடல் கேட்க வேண்டிய கட்டம் இது. அத உங்க ஸ்பெஷல் பாட்டில இப்ப நான் காலி பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாப்பா, என் வாழ்க்கையில இப்ப வரைக்கும் கண்ணதாசன் மட்டும்தான் துணையா இருக்காரு. சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்ச பழைய ஹீரோஸ்க்கெல்லாம் இந்த ரவியோட பெரிய குட் பை. ஆனா இந்த நேரத்தில் அவள் என்னை வெறுக்கிறது ரொம்ப முக்கியம். என்ன அவள் எப்போ என்னை வெறுக்க ஆரம்பிக்கிறாளோ அப்பதான் அவளோட குடும்ப வாழ்க்கையில அவள் சந்தோஷமா இருக்க முடியும். இந்த விஷயத்தை எனக்கு புரிய வச்சது சிவாதான். ஷாலினி, நம்ம தினமும் கண்ணில் பார்க்குற விஷயங்கள் எல்லாமே உண்மையா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. உன்னோட வெல் விஷர்னு யாரை நினைக்கிறியோ அவங்க உன் வெல் விஷரை கூட எல்லாமே இருக்கலாம் ஷாலினி. ஒரு விஷயத்த நான் முடிவு பண்ணிட்டேன். தட் ஐ லைக் யூ. நான் கல்யாணம்னு பண்ணிக்கிட்டா உன்னை மட்டும்தான் பண்ணிப்பேன். தேங்க்ஸ்.
ஏய் தண்ணி பாட்டி, அங்க என்ன தேடுற? நான் இங்க இருக்கேன் கண்ணா. எதுக்கு முகத்தை இப்ப அநியாயத்துக்கு சோகமா வச்சிட்டு இருக்க? முதல்ல கிளம்பு. ஷாலினி உனக்காக ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கான். உனக்கு தெரியும்ல, ஷாலினி நீ இல்லாம அவ வாழ்க்கையோட எந்த முக்கியமான முடிவும் எடுக்க மாட்டா. எவ்வளவு நாள் சிவாவையும் அவளை சேர்த்து வைக்க நீ முயற்சி பண்ணிட்டு இருக்க. இப்பதான் எல்லாம் ஒழுங்கா போயிட்டு இருக்கல, போய் சான்ஸ பயன்படுத்திக்கோடா. எதுக்கு தேவையில்லாம நாடகம் ஆடுற? டேய், இதான் அருமையான வாய்ப்பு, கரெக்டா பயன்படுத்திக்கோ. இதோட உன் சோக கதை எல்லாத்தையும் முடிச்சுக்கோடா. போதும், முதல்ல உன் வாயை மூடு. என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியும். இந்த ஒரு தலை காதல்டா. இத்தினூண்டு பையனா இருந்த அப்போல இருந்து அவன் மேல உயிரியே வச்சிருக்க. ஆனா இன்னைக்கு அவளை இன்னொருத்தன் கூட இல்ல. என்னால அது முடியாது. அதான் இப்ப இத்தினூண்டு இருந்தேன்னு சொல்லிட்டியே, சின்ன பையன். இந்த வீட்டோட பெரிய உனக்கு இந்த வீட்டுக்குள்ள இடம் கொடுத்திருக்காரு. அன்னையில இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த வீட்டு பெரிய உன்னை பெத்த பிள்ளையா தான் பாக்குறாரு. சத்தியம் பண்ணி கொடுத்த ஷாலினியையும் சிவாவையும் சேர்த்து வைக்கிறேன்னு ஞாபகம் இருக்கா? மனசுக்குள்ள காதல் இருந்தா நன்றி மறந்துடுமா உனக்கு? அப்போ அவருக்கு நீ கொடுத்த வாக்கெல்லாம் வெறும் பொய் தான்ல, நடிச்சிருக்க. உன்னோட இதயத்தை வாழ வைக்கிறதுக்காக ஐயாவோட இதயத்தை உடைக்க போறியா ரவி?